இயல் 2 துணைப்பாடத்தில் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற துணைப்பாடம். அதை வந்து பா சிங்காரம் அப்படிங்கிறவர் வந்து அந்த துணைப்பாடத்தை எழுதியிருக்காங்க. இவர் தான் வந்து பா சிங்காரம் அப்படிங்கிறவர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு பலவழி தெரிவுகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்த நூலாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பா சிங்காரம். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 இருந்து 1997 வரைக்கும். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் வந்து மூண்டது. அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் எது இந்த புதினம். நமக்கு புதினமாக வந்ததுல கற்பனை படைப்பு புதினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புயலிலே ஒரு தோணி. அதுவும் இல்லாமல் அந்த புயலிலே ஒரு தோணியில எந்த அத்தியாயம் வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படின்னா கடல் கூத்து அப்படிங்கிற அத்தியாயம் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக வந்திருக்கு. அதனுடைய சுருக்கம் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா போனார். மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிருக்கார். அன்னைக்கு சூழல்ல அவருடைய சேவைக்கான 7.5 லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர் வழங்கியிருக்கார். ஸோ இதுதான் புயலிலே ஒரு தோணி. அதாவது கடல் சீற்றத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு படகு, அந்த படகுல வசித்த மாலுமிகள், அதாவது படகுல சென்றவர்கள், அவங்களுடைய நிலையை குறித்து தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில நிகழ்வுகள் இவங்களுடைய காட்சியில இடம்பெற்றிருக்கின்றது. இயற்கையினுடைய அசைவுகள் அனைத்துமே எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அழகிய நாட்டியமாக நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இயற்கையின் சீற்றம் பார்த்தீங்கன்னா அதுவே இயற்கை வந்து சீற்றமாக மாறும் பொழுது, ஊழி தாண்டவமாக மாறும் பொழுது நம்மளால எதிர்க்க இயலாத தோற்று தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுற்றியுள்ள இயற்கை வந்து நம்மை சுற்றி செல்ல எத்தனைக்கும் பொழுது புயலின் பெருங்காட்சி எப்படி இருக்கா நம்முடைய உயிரையே உறைய வைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதில் கிடைக்கும் பட்டறிவு, பட்டறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனுபவ அறிவு. பட்டறிவு என்னது? அனுபவ அறிவு. ஸோ அந்த அனுபவ அறிவு தான் நமக்கு இங்கே இலக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெடுங்கரையில வந்து பார்த்தீங்கன்னா சில பக்கங்கள் அப்படித்தான் புயலின் சீற்றத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. புயல் மழை தெரிக்கும் அந்த காட்சி, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற புயலிலே ஒரு தோணி. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறுறாங்க. அப்போ அந்த மாதிரி குடியேறிய இனங்களில் ஒன்று தான் என்னது தமிழ் இனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் குடிகள் வந்து அங்கே மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எல்லா நாடுகளையும் வாழ்ந்து வராங்க. ஸோ நூலாசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இந்தோனேஷியாவில் மெபின் நகரில் இருந்த பொழுதுதான் அங்கே என்ன அப்படின்னா 2ஆம் உலகப் போர் மூண்டதா சொல்றாங்க. ஸோ 2ஆம் உலகப் போர் டைம்ல தான் வந்து அவர் அங்கே இருந்திருக்காரு. அவருடைய நேரடி அனுபவங்களோடு கலந்த ஒரு கற்பனை கதை தான் இது இந்த புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற புதினம். கடற்பயணத்தில் நாம் கண்ட காட்சி, அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகள், அதுதான் இந்த கதையினுடைய பகுதி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. சரி, அடுத்ததா இப்போதான் நம்ம காட்சிக்குள்ள போக போறோம். முதல்ல கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. கொளுத்தி வர்றது கப்பல் படகு வந்து கடல்ல போய்கிட்டே இருக்கு. அப்போ வெயில் அடிச்சுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அப்படியே வந்து அந்த இது வந்து மறைஞ்சிருச்சு. பாண்டியன் அப்படிங்கிறவன் எழுந்து போய் என்ன பண்றான் அப்படின்னா போட்ல ஏறி மேலே ஏறி அண்ணாந்து பார்க்கறான். ஏன் இப்படி திடீர்னு இருட்டாவது, மேகப்பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றி இருட்டாய் என்ன ஆகுது, இறுகி நின்றன. அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, எண்ணெய் பூசின மாதிரி மொழுவென காற்றில் நெளிந்தன. மொழுவென இந்த துணைப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான வர்ணனைகள், அதிகமான அடுக்கு தொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஸோ மொழுன்னு அப்படியே வந்து நெளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காத்தே இல்லை, ஒரே இருட்டம். எதிர்கோடியில எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வானமும் கடலும் ஒரே மாதிரி காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கடவை என்ன பண்றாங்க, இதை பார்த்துட்டு அங்க இருக்க போட்ல இருக்க கப்பித்தான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா அவர் தான் கேப்டன். கப்பித்தான் தான் என்ன சொல்றாங்க, தலைமை மாலுமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்றாங்க, அவர் கூட வந்து பேசிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க, வேகமா அந்த பாய் மரத்தெல்லாம் எடுத்து சுருட்டிக்கிட்டு ரெடி பண்றாங்க. கயிறுகள் எல்லாம் இருக்கிறாங்க. விவரிக்க முடியாத ஒரு பயம் வந்து எல்லார் மனசுலயும் ஏற்படுது.
எல்லா மனசுலையும் ஏற்பட்டது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து அவர் அந்த போட்டை வந்து திசை திருப்ப பார்க்குறாரு. சரி, அப்படி பார்த்தாலும் என்ன ஆகுது, அந்த கடல்லேருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. ஸோ அப்போ தப்பிக்க முடியாத காரணத்தினால அந்த சீற்றத்துக்குள்ள நம்ம மாட்டி தான் ஆகணும். மாட்டிட்டு அவங்க எப்படி முழிக்கிறாங்க, அந்த மழை பொழிவு எப்படி இருந்ததுன்னு மட்டும் பாருங்க. தொங்கானையும் இப்போதான் நம்ம கப்பித்தான் பார்த்தோம். கப்பித்தான்னா யாரு, தலைமை மாலுமி. அதே வந்து தொங்கான் அப்படின்னா எது அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுலேருந்து நடப்பட கிடப்பட இந்த கப்பல் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மின்னல் கீற்றுகள்னாலும் இயற்கை சீற்றத்தினாலும் அந்த கப்பல் என்ன ஆகும், தண்ணிக்குள்ள எப்படி எப்படின்னு ஆடும் பொழுது அதில் இருக்க பொருட்கள் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே வெளியே விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சூறாவளி மாறினா என்னது, மழை நடக்கும். மாறி என்றால் மழை. ஸோ சூறாவளி காற்று மழை எல்லாம் சேர்ந்து ஆடி குதித்து கெட்டடித்தன. ஆடி குதித்து கெட்டடித்தன. அலையோட்டமே தெரியல. வானோட கடல் என்னாச்சு, அப்படியே கலந்த மாதிரி இருக்கு. மழையும் தெரியல, காற்றோட அப்படியே சேர்ந்துருச்சு. தொங்கான் இந்த கப்பல் என்ன ஆகுது, அப்படி இப்படியுமா ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ எலும்புகள் முறிதா மாதிரி நொறுன்னு ஒரு நொறுங்கல் ஒளி தலைக்கு மேலே வந்து கடல். நொறுங்கல் ஒளி தலைக்கு மேலே கடல். இருட்டு கும்மிருட்டு இருட்டிருட்டு அப்படின்னு சொல்றாங்க. இருளிருட்டு இருட்டிருட்டு இருளிருட்டு இருட்டிருட்டு கடல் மழை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை. இதுக்குள்ள வந்து இதுல இருந்து வெளியே விழுந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, எங்கிருந்தோ எப்பயோ ஒரு கயிறு அந்த கப்பலுக்குள்ள தொங்கிட்டு இருக்கு. அந்த கயிறு என்ன பண்றாங்க, அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மழை பொழிவு ஏற்படும் பொழுது இந்த படகில் இருப்பவர்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. ஸோ அந்த அருவி உப்பு இருக்குது. தண்ணியெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே அந்த கப்பலுக்குள்ள போய் விழுது. எல்லாரும் மேலேயும் விழுந்து எல்லாரும் முழுசா நனைஞ்சிடுறாங்க. கப்பலும் இருட்டாயிடுது. எல்லாரும் இங்கேயும் மாறி கீழே தண்ணிக்குள்ள விழாத மாதிரி என்ன பண்ணாங்க, அங்கங்க பிடிச்சிக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க எங்க நடக்கிற அந்த உருவம் நிலா வெளிச்சத்துல, அந்த மின்னல் கீற்று வெளிச்சத்துல பேய் உருவங்கள் மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த காட்சியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ திடீரும் அப்படியே இப்படி பரபரப்பான இந்த சமயத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதி பாய்ந்து வானும் கடலும் தனித்தனியா பிரிந்து தனித்து தென்பட்டன. சரி, அப்போ புயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அந்த கப்பித்தான் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெகாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ பாண்டியன் என்ன பண்றான், எழுந்து எங்கெங்கோ கடந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்றாக சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க, அந்த கடல் அந்த தொங்கான் வந்து அப்படியே தள்ளாடி இருக்குது. ஸோ அந்த மலை தொடர் போன்ற அலைகள், இந்த அலைகள் என்ன பண்ணுறா, அப்படியே மேலே வந்து மோதிக்கிட்டே இருக்கு. ஸோ மறுபடியும் என்னாச்சு, நின்றுடுச்சுன்னு நினைச்ச மழை மறுபடியும் என்ன ஆகுது, வான் கடல் வழி மலை மீண்டும் ஒன்று கூடி கெக்களித்தன அப்படின்னு சொல்றாங்க. வானம் பிளந்து என்ன பண்ணிச்சான், அப்படியே தீ கக்குதான். ஸோ மழை வெள்ளம் கொட்டுகின்றது, வழி முட்டி புரட்டுகின்றது. கடல் என்ன பண்ணுதான், அப்படியே வெறி கூத்தாடுகிறது. இப்போ நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு காட்சியில நம்ம வந்து அந்த கடலுக்குள்ள அந்த கப்பலுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்முடைய உயிரை உறைய வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கதையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தொங்கான் நடுநடுங்கி தாவி குதித்து விழுவிழுந்து நொறுங்குகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்த காட்சி என்ன இது, சரி இதெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம். அப்போ பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. சரி, ஒரு வழியா நமக்கு இந்த சூரிய வெளிச்சம் கிடைச்சிருச்சு, அப்போ நமக்கு இனிமேல் கொஞ்சம் மழை வந்து குறைவாயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற நீரை எடுத்து வெளியே ஊத்துறாங்க, ஓட்டையெல்லாம் அடைக்கிறாங்க, படகெல்லாம் வந்து ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ரிப்பேர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ன பண்றான், 4 பக்கமும் கடலை சுற்றி பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இந்த கடல் கூத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்களால ஒரு கணிப்பு கொண்டு வர முடியல. ஸோ இந்த கடலில் வந்து கடல் கூத்து நடக்கும் பொழுது அந்த பெட்டிகள் எல்லாம் கீழே விழுது இல்லையா. ஸோ அந்த பெட்டிகள் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த கடல் கூடவே அந்த கப்பல் கூடவே வந்து சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவுல மேல் தட்டுக்கு வந்து என்ன பண்றாரு, கப்பித்தான் வந்து மேலே வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு சரி இனிமேல் இந்த நிலா பிறைமதி விண்மீன்கள் இதெல்லாம் வந்த உடனே அவர் கொஞ்சம் மனசு வந்து திடமாகுது. சரி இனிமேல் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி சீனமும் மலாயும் கலந்த மொழியில யார்கிட்ட சொல்றாங்க, பாண்டியன் கிட்ட வந்து அவர் சொல்றாரு. ஸோ இனிமேல் பயம் கிடையாது, இந்த 2 நாளில் நம்ம கரையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறாங்க. சூரியன் உதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதாய் அப்படியே முந்தி பின் வந்தது. எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மன அமைதியோடு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த அவுளியா அப்படிங்கிற ஒரு மீன் வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டுல இதுதான் சொல்றாங்க. அதுதான் அழிவின் விளிம்பில் அவுளியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த மீன் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதா சொன்னாங்க. பறவை இது வந்து இதுக்கு பேர் வந்து ஒரு கடல் பசு அப்படின்னு சொல்லி இதுக்கு அழைக்கிறாங்க. அவுளியாங்கிற மீனுக்கு என்ன பேருனா கடல் பசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 19ஆம் நூற்றாண்டுல நிகழ்ந்ததுனால 19ஆம் நூற்றாண்டுல அந்த கடல்ல வந்து இந்த அவுளியா மீன் அதிகமாக இந்த படகை நோக்கி ஓடி வந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பறவை மீன்கள் இருக்கிறவங்க கூட்டம் கூட்டமாய் பறந்து வந்து விளையாடிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன அந்த இயற்கையை ரசிக்க தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உயிரை உரைய வைக்கிற மாதிரி காட்சி இருந்தது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அவங்க அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே விண்மீன்கள் எல்லாமே வந்த உடனே அவங்களுக்கு ஓரளவுக்கு மனது தெளிவாயிடுச்சு. நம்ம நிச்சயமா வந்து கரையை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த மாதிரி பகல் இரவாகி இரவு பகலாகி பகல் இரவாகி இந்த மாதிரி எத்தனை நாள் போச்சு, 5 நாட்கள் கடந்த பிறகுதான் வானோடு வானாய் கடலோடு கடலாய் கொஞ்சம் தூரத்துல அவங்களுக்கு அந்த மரப்பச்சை தெரிகிற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அப்பதான் ஒரு சந்தோஷமா இருந்தது. கரை வந்துருச்சு, நம்ம இனிமே கரைக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுமத்ரா பிரயாணிகள் அவங்க சுமத்ரா தீவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்த துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கிட்டக்க, அதாவது அந்த கரையை நெருங்கம் போகும்பொழுது அங்கே இருக்க மனிதர்கள் நடமாட்டம், அதுக்கப்புறம் வந்து மணிக்கூண்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 4 நாள் முன்னாடி அவங்க இருந்த நிலை திரும்பி அவங்க இருக்கக்கூடிய நிலை, இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்தோம்னா முதல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை உரைய வைக்கக்கூடிய நிலை, அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை. இந்த மாதிரி 2 நிலைகளை அவங்க கடந்து எங்கே வந்து சேர்றாங்க அப்படின்னா சுமத்ரா தீவுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு தமிரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிரோ அப்படின்னா தமிழர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து மலாய் மொழியில் யா மஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தலை விழுந்து வணங்கி தெரிவிக்கிறாங்க. ஸோ பிரயாணிகளை கொஞ்ச நேரம் பார்த்தவரை என்ன பண்ணுறாரு, அந்த சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்து அவங்க வந்து சுமத்ரா தீவுக்குள்ள அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி புயலிலே ஒரு கோணி அந்த அவங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரத்துக்குள்ள அவங்க பட்ட அந்த துன்பங்கள் அது வந்து நமக்கு இங்கே அந்த சிங்காரம் அப்படிங்கிறவர் ஒரு கற்பனை கலந்த கதையாக நமக்கு இங்கே ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரியுமா அப்படிங்கிறதையும் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். தெரியுமா அப்படின்னா புயலுக்கு ஏன் நம்ம வந்து பெயர் சூட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் நமக்கு உதவி செய்கிறதா சொல்றாங்க. ஸோ வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு எந்த ஆண்டுலேருந்து பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னா 2000 பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி புதுதில்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர்ல இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வந்து நமக்கு பட்டியலிட்டுள்ளதா சொல்றாங்க. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை நமக்கு வழங்கியிருக்குது. எந்த பெயர்களை, இந்த 64 பெயர்கள் நமக்கு வழங்கி வச்சதா சொல்றாங்க. இதுல வந்து இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அது எல்லாமே நமக்கு தெரியும். அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், கடைசியாக லெகர். இன்னும் வரவிருப்பவை பார்த்தீங்கன்னா மேக், சாகர், வாயு, கஜா. கஜாங்கிற புயல் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சு 2015 நினைக்கிறேன். ஸோ இந்த கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பலவும் தெரியல, கஜா புயலின் பெயர் எந்த நாடு தந்ததுன்னா இலங்கை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இலங்கை தந்த புயலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கஜா அப்படின்னு சொல்லலாம். அதே அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. தாய்லாந்து தந்த புயலின் பெயர் பெய்டி. பெய்டிங்கிற புயல் எந்த நாடு தந்தது அப்படின்னா தாய்லாந்து. ஸோ இதுதான் நம்ம அந்த தெரியுமா அப்படிங்கிறதுல புயலுக்கு ஏன் பெயர் சூட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இடம்புரி புயல், வலம்புரி புயல். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்று அழுத்தம் எங்க அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு வீசும். ஸோ இப்படி வீசும் காற்றின் போக்கை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா
தனது புவி தனது அச்சின் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். இப்ப நிலநடு கோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். இதுதான் இடம்புரி புயல், வலம்புரி புயல். ஸோ நமக்கு இப்போ இடப்புறமாக வரக்கூடியது எந்தெந்த நகரத்தில் எந்தெந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் வீசக்கூடிய புயல், அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்கள், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இடம்புரி புயல் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். ஸோ இந்த இடம்புரி புயல், வலம்புரி புயல் இது ரெண்டையும் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம்புரி புயல், வலம்புரி புயல் இதனுடைய விளைவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு புயல் அப்படிங்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வெளியே வரக்கூடாதுங்கிற அறிவிப்புக்கு நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். ஒருவேளை தவறி நாம் வெளியே போயிருந்தோம், வெளியே இருந்தோம் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு கடல் பயணத்துல இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் அந்த துணைப்பாடத்தை அந்த கடல் பயணத்துல இருந்து நாம உணரக்கூடிய ஒரு துணைப்பாடமா இருக்கணும். அதை மாதிரி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த துணைப்பாடம் என்னைக்குமே நமக்கு மறக்காது. இதுல இருக்கக்கூடிய வர்ணனைகள், அடுக்கடுக்கான அடுக்கு தொடர்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அதனால உங்க துணைப்பாடம் இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.